உங்களுக்கு இந்த வேலைதானா? நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து கூடி இருக்காங்க. நாம உள்ளூர்லயே இருந்துகிட்டு போகாம இருக்கலாமா? வாங்க போயிட்டு வரலாம். செய்யற தொழிலே தெய்வம்னு நம்புறவங்களுக்கு கோயில்ல போய்தான் சாமி கும்பிடணுங்கிறது இல்ல. தன் வேலையிலும் கடமையிலும் அக்கறை இல்லாம வழிபாடு பூஜைன்னு சொல்லி பொன்னான நேரத்தை வீணாக்கலாமா? அத அந்த கடவுளே விரும்ப மாட்டார். நல்லா இருக்கு நீங்க பேசுறது. அப்ப சாமி கும்பிடுறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா? இன்னைக்காவது நீங்க மறுக்காம என் கூட வந்துதான் ஆகணும். நீலா, நீ வேணும்னா போயிட்டு வா. நாளைக்கு மறுநாள் சந்தை. எனக்கு ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. அக்கா அக்கா அக்கா, நீங்க இன்னும் கோயிலுக்கு போகலையா? போகணும். ஆமா, நீ போகலையாம்மா? அம்மா கூட்டம் அதிகமா இருக்குடி, நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீ இன்னும் போகலைன்னா உங்க கூட போகலான்னு வந்தேன். என்னையும் அழைச்சிட்டு போறீங்களாக்கா? மாமாவை கேளு. மாமா இல்ல சரஸ்வதி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாம் வேலை இருக்கு, உங்களுக்கு மட்டும்தானா? கோவில்ல கரகாட்டம், கதிர் கச்சேரி எல்லாம் இருக்கான். சாமி ஊர்வலம் போகும்போது பூவா வான வேடிக்கைலாம் நடக்குமா? ஒரே வேடிக்கையா இருக்கும். வாங்க மாமா. நீலா, பாத்தியா? பக்தி தேடி முக்தி தேடி கோயிலுக்கு போறவங்களை விட இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போறவங்க தான் அதிகம். சரி, சரஸ்வதிக்காக நானும் வர்றேன். வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். கூட்டத்துல குழந்தை காணாம போயிடுச்சுனா நீயா பெத்து கொடுப்ப? குழந்தைய நாங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறப்போ பத்திரமா பாத்துக்காம விட்டுடுவோமா? சரி சரி போடி. அவாவா யார் யாரோட சேரணுமோ அவாவோட தான் சேரணும். ஆத்துக்கு வா, உனக்கு பேசிக்கிறேன். நீலா, இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்க? இந்த அம்மாவுக்கு அவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு நினைப்பு. இவங்க மனசுல இருக்கக்கூடிய இருள போக்காத ஆண்டவனா நமக்கு முக்தியை கொடுக்க போறான். இத பாருங்க, கோயில் பிரகாரத்துல நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாங்க போலாம். நமச்சிவாயம். அக்காவை பாத்துட்டு வரேன். அம்மா கிட்ட சமாளிச்சுக்கோங்க. ஏண்டா கண்ணு, நேற்று ராத்திரி தானே அடி அடின்னு அடிச்சு கொன்ன அவங்க அம்மா. மறுபடியும் அங்க போற எனக்கு என்ன ஆச்சோன்னு அக்கா கவலைப்படுவாங்க. பாத்துட்டு வந்தேன்னா அவங்களுக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடும். ஐயோ, மோப்பம் பிடிச்சிட்டாலே. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கடி போற? ராதா வீட்டுக்கு போறேம்மா. எனக்கு தெரியாதே. போடி உள்ள. அந்த பையன் வீட்டுக்கு போகாத போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் செய்த பூஜையில உன்னாலேயே கிட்ட போயிடுது. சனியா போடி உள்ள. ஏண்டி குழந்தை மேல இப்படி எரிஞ்சு விழுத? குழந்தைகளை பக்குவமா வளர்க்கலன்னா அதுக மனசுல பாசத்துக்கு பதிலா வெறுப்பு தான் வளரும். ஆரம்பிச்சுட்டா? எனக்கு தெரியும் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு. நீங்க பேசாம இருங்க. நான் ஏண்டி பேச போறேன் இப்போ? உங்க பேச்சுதான் அம்பலத்துக்கே ஏறி போச்சே. போதும் உங்க பிரச்சாரம். நான் பொல்லாதவன் வாயாடின்னு நீங்களே ஊர் புறம் சொல்வீங்க போல இருக்கே. நீ வாடி உள்ள. ஆமா, நான் சொல்லித்தான் உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியும். நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஐயா வாங்க, ஐயா வாங்க, உட்கார். ஐயா எங்க இருந்து வாரீங்க? நான் பல்லப்பட்டியில இருந்து வர்றேன். இருக்கட்டும். எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா, கூத்து போடணும். என்ன பணம் கேக்குறீங்க? சாப்பாடு போட்டா சாப்பாடு போடாமல? சாப்பாடு முக்கியம். ஏன்டா பாக்குற? நீ அவசரப்படுறத பார்த்தா அவரையே. ஐயோ, நீங்க பயப்படாத, எல்லாம் போட்டுறேன். என்ன பணம் கேக்குறீங்க? நீங்க என்ன தாரீங்க? 25 பணம் தர்றேன். 10 26 28 கொடுங்க. எதுக்காக நான் கேக்குறேன்னா, என்கிட்ட இருக்கிற குழந்தைகள்லாம் இதே மாதிரி நான் ஒருத்தன் தான் இப்படி. அதனால கூத்து மட்டமா இருக்கும் நினைச்சிடாதீங்க. சபை நிறைஞ்சிருக்கும். சபை நிறையுதோ நிறையலையோ, மேடை நிறைஞ்சிருக்கும்னு சொல்றேன். அப்ப இருந்தாங்க அச்சாரம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரி, அப்ப குருவே, இடியாப்ப கடைக்கு போறாளா? உன்னை இடிக்கிறேன். அடி வாங்கியே சாக போறேன். நீ போறாங்க. என்னடா சிங்கார வாரா? முருகா,
ஏன்டா நேற்றுக்கு சந்தைக்கு வரல? நேற்று மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே சந்தைக்கு வர மாட்டேன். அட பாதி தொழிலை விட்டுவிட்டு சோத்து என்ன பண்ணுவேன்? என்னடா பெரிய தொழில்? இப்ப நான் செய்ய போற தொழில் இருக்கு, அதுல சோறும் கிடைக்கும், இந்த மாதிரி சுகமும் கிடைக்கும். அப்படி என்னடா தொழில்? அப்படி கேளு. உடுங்கடா, வெளியார் வந்துட்டா விழுந்து விழுந்து அமுக்குறாங்க. இங்காரம் கூத்து போட போறேன். கூத்து போடணும்னா ரொம்ப செலவாகுமே. ஆகட்டுமே, என் கையில 300 பணம் இருக்கு, இன்னும் 200 பணம் தான் தேவை. 200 எங்க போவேன்? எங்க போகவா? நம்ம பானக்கடை பரமசிவம் இருக்கிறானே, அந்த பணத்தை நான் தாரேன், என்ன கூட்டு சேர்த்துக்கிறான் அலைகிறான். சேர்த்துக்க வேண்டியான அங்கதான ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நம்ம மாட்டுக்கார மாடசாமி இல்ல, அந்த பணத்தை நான் தாரேன், என்ன கூட்டு சேர்த்துக்கிறான் அலைகிறான். முருகா, என்ன சேர்த்துக்கப்பா. உன் கையில பணம் இருக்கா? பணமா இல்ல, ஆனா காகரி கடை இருக்குது, கடையை வித்துட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான். முருகா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அது ரொம்ப நல்லா பாடும். சின்ன பையா, அண்ணனுக்கு ஆப்ப கடையில் ஆப்ப வாங்கிட்டு வாடா. கொண்டேரி கிணத்துல தண்ணீர சிங்காரம். உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே. வந்துருச்சு. அப்ப அதுக்கும் ஒரு நல்ல வேஷமா? அதுக்குத்தான் நல்ல வேஷமே. அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். மறந்துடாத, கடையை வித்துட்டு பணத்தோட வா. அப்புறம் கையோட தங்கச்சியும் ஆத்திருக்கலாம். சரி, அழைச்சிட்டு வந்துடுறேன். 200 பணம் கொண்டு வந்துருவான். நம்ம கையில 300 பணம் இருக்குன்னு வீராப்பா சொல்லிவிட்டமே, என்ன செய்யறது? சாரி, இந்த சின்ன பையனை வச்சு ஏதாவது பண்ணிப்போம். சரசு, நீ ஏம்மா இங்க வந்த? எங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா உன்னை அடிக்கிறாங்க இல்ல? நான் இங்க வந்ததே அம்மாக்கு தெரியாதுக்கா. வாமா. இப்பதான் வரீங்களா மாமா? ஆமாம்மா. நீலா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மாமா, நாளைக்கு கோவில் மண்டபத்துல விசாலாட்சி அம்மையார் கதை சொல்றாங்களா, கண்டிப்பா வரணும். இந்த பாரு, வேலை இல்லாதவங்க கதை சொல்லுவாங்க, பொழுது போகாதவங்க அதை கேட்பாங்க. நாம நம்ம வேலையில தான் அக்கறையா இருக்கணும். இந்த பாருங்க, உங்க குணம் உங்களோட இருக்கட்டும். பிஞ்சு மனசுல கடவுள் நிந்தனையை உண்டாக்காதீங்க. கடமையை செய்யன்னு சொல்றதுக்கு பேரு நிந்தனையா? கடமை, தொழில், வேலை எல்லாம் காசு பணத்துக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் உள்ளதுதானே. ஆனா மனசுல நிம்மதியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வேணும்னா கடவுளை வணங்கித்தான் ஆகணும். நீ சொல்றத பார்த்தா வீட்டுல நிம்மதி இல்லாதவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அமைதி தேடி அலையணும். என்ன மாமா, நான் கதை கேட்க வர சொன்னா அதுக்கு போய் நீங்க சண்டை போடுறீங்களே. அம்மா தேடுவாங்க, நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணும். அக்கா, போயிட்டு வரேன். நீங்க இப்படி எல்லாம் கடவுளை நிந்திக்கிறதுனாலதான் நமக்கு புத்திர பாக்கியமே இல்லாம இருக்கு. அப்படியா? அந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம். இனிமே நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். என் எண்ணங்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் தடையா இருக்காது. போதுமா? கரக எடுத்துட்டு போற, ஆனா கையில ஏதோ பணம் வச்சிருக்க. பாப்பா சிங்கார உட்காரு. காணுமே, பணத்தை மட்டும் தான் கொண்டாந்தியா? தங்கச்சி வரல? தங்கச்சி கிட்ட பணத்தை கொடுத்தேன், அது வரலையா? வரலையாப்பா? இதான் உன் தங்கச்சியா? என்னமா? அண்ணே, பணத்தை எடுத்துக்கிட்டு வர்ற வழியில யாரும் ஒரு திருட்டு பையன் என் மேல பாஞ்சு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டோம். களவாடி பையன், பொறுக்கி பையன், முடிஞ்சதுக்கு பையன். பணத்துக்கு இப்ப என்ன செய்யறது? கடவுளே, யாருமே யாருன்னு கண்டா அவன் ரத்த வாந்தி தான் எடுப்பா. ஐயோ, முகத்தை கூட சரியா பாக்கலையா? பாக்கலையா? இப்பதான் எனக்கு நிம்மதி. 200 பணத்துக்கு நான் எங்க போவேன்? வருத்தப்படாத, சம்பாதிச்சிடலாம். திருட்டு கொடுக்கும் போதே முகத்தை பாத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்சிருக்கலாம். இதுதான் உன் தங்கச்சியா? நல்லா இருக்கு. ஆமா, வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி. அது இது பாத்துக்கலாமே, நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். இது போற வா. 200 பணம் ஏண்டா புலம்புற? சம்பாதிக்கலாம், போடா. நீங்களா ஏது பக்தி ரொம்ப முத்தி போச்சு. என்கிட்ட பேசுறதுக்கு கூட இப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. உங்களை ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்னு இருக்கு. உன்னாலதானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு விதத்துல நீ எனக்கு குருவும் கூட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்கும் குரு அவர்தான்.
அவருக்கு நீங்க அடியார், இந்த அடியாருக்கு நான் அடியாள். பங்கஜம், அம்மா, என் துணிமணிகள் நகையெல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சுட்டாடி? எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. வெத்தலை பட்டை பூஜா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? வெத்தலை பெட்டி எடுத்து வச்சுட்டேம்மா. பூஜாவை நானே எடுத்து விட்டேன். என்ன புறப்பட வேண்டியதானே? என்ன உங்க தாளம் ஞானம் அதெல்லாம் அனுப்பிரமாணம் தவறாது. எப்போதுமே கச்சேரி அங்க இங்க எல்லாம் புறப்படுங்க. அங்க அத பாத்துக்கோ, அதோட உடனே பாத்துக்கோ. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன பண்றது? ஐயா, நடந்த தவறுக்காக வருந்துகிறேன், மன்னியுங்கள். அதனால என்ன? நீ எங்கடி போற? நீங்க பேசாம இருங்க. ஏய், என்னடி பேச்சு? உடஞ்ச படகி காசை வீசி அடிச்சுட்டா போகுது. நடந்த தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதே போதும். எனக்கு காசு வேண்டாம், போயிட்டு வாங்க. நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், பாடி. சீக்கிரம் வாங்க, ஒரு பத்திக்கிறது. மாமா, நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷமா? இந்த காலத்துல விசேஷமே இல்லாம இருந்தா தானமா கூட்டமே கூடுது. இல்லக்கா, அம்பலவாணர் வீட்டுல திருவோடு தானம் கொடுக்கறாங்களாம், அதுதான் இவ்வளவு கூட்டம். கேவலம், மண்ணோடுகள் தானம் செய்யறதுக்கு இவ்வளவு மதிப்பா? நாள் முழுவதும் கடவுளோட சன்னிதானத்துல ஆடி ஆடி என் கால்கள் தேய்ந்து விட்டன. நான் செலுத்தும் பக்தியை விட அந்த அம்பலவாணர் செலுத்தும் பக்தி அவ்வளவு சிறந்ததா? ஊரே ஒவ்வொரு புகழ அளவுக்கு அப்படி அவர் என்ன செய்தார்? அம்மா கலா, இப்ப ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது. 50 100 வச்சிருக்கிறவன் 5 10 தானமா கொடுக்கறத விட ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு காசு கொடுக்கறதான் அந்த ஊர் பெருமையா பேசுது. அக்கா, அம்பலவாணர் திருவோடு கொடுப்பதனால் மட்டும் புகழ் இல்லக்கா, அவர் பாடினார்னா எல்லாருமே மெய் மறந்து நின்றுடுவாங்களாம். அப்படியா மாமா? அவரை நான் ஒரு முறை பார்க்கலாமா? நல்லா இருக்கு. ஆனானப்பட்ட கோடீஸ்வரன் எல்லாம் நீ கஞ்சாட காட்டினா ஓடி வர காத்துட்டு இருக்கா. அப்படி இருக்க அவனை போய் நீ பாக்குறதாவது போகட்டும். ரொம்ப பிரியப்படுறேன். அதுக்கு நானும் ஏற்பாடு பண்ணிடுறேன். 7ஆம் திருநாள் இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இப்ப பயிற்சி ஆரம்பிக்கலாமா? சரி மாமா. என்ன இது? எழுந்துறம்மா. என்னை மன்னியுங்க. கற்றவருக்கு கற்றுக்கொண்ட அளவு மட்டுமே ஞானம், கடவுளின் அருள் பெற்றவருக்கோ கடல் அளவு ஞானம் என்பது உங்கள் பாட்டை கேட்டதும் புரிந்து கொண்டேன். என் அறியாமையால் உங்களை ஏளனமாக பேசியதை மறந்து என்னை மன்னித்தருளுங்கள். கலாவதி, உன் ஆடலுக்கு ஈடு இணை இல்லை. திறமை இல்லாதவர்களுக்கே கர்வம் இருக்கும் இந்த காலத்தில் உன் போன்ற திறமை உள்ளவர்களுக்கு கர்வம் இருப்பதில் தவறில்லை. நீ மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்துகிறேன். சுவாமி, இந்த ஏழையின் வீட்டிற்கு தாங்கள் ஒரு முறை எழுந்தருள வேண்டும். கலாவதி, அவனை நினைக்கவும் நினைத்து பாடவுமே எனக்கு நேரம் போதவில்லை. அப்படி இருக்க உன் வீட்டிற்கு எப்படி வர முடியும்? உன் அன்புக்கு என் நன்றி. நான் வருகிறேன். ஏண்டி கலா, நீ போய் ஏண்டி அவ காலில் விழுந்த? நம்ம கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, அவன் தகுதி என்ன? பத்தாக்குறைக்கு அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? ஆமாக்கா, என்ன இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்புதான். அப்படி சொல்லி உரைக்கிறாங்க. ஏமா, பல லட்சாதி பிரபுக்கள் எல்லாம் உனக்கு அடிமையாக காத்து கிடக்கிறப்ப கேவலம் மண்பாண்ட செய்யற குயவனுக்கு நீ அடிமையாகிறதா? நினைச்சா கண்ணு ஜலம் வர்றது. நிறுத்துங்க மாமா, அப்படின்னா அவரை கேவலமா பேச வேண்டாம். அவர் வணங்கத்தக்கவர் தான், அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. என்ன இது ஞானம், எத்தனை கம்பீரம், தெய்வாம்சம் பொருந்திய அவருடைய தேவகானம் உன்ன மயங்க வைக்கலையாக்கா? போதும்டி, நிறுத்து. எனக்கு மயங்கிற வயசு தாண்டி போச்சு. நீ ஒண்ணு ரொம்ப மயங்க வேண்டாம், போய் பேசாம படுத்து தூங்கு போ.
என்ன உங்களுக்கு வரட்டா நீயே சொல்லணுமா? சிந்தாமணி, நேக்கும் தூக்கம் வரல. கலாபுத்தத்துல போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமே. என்ன பழைய ஞாபகமா? சரி சரி, பேசாம வாங்க வாங்க பேசாம. ஏமா ஒருவருடன் தண்ணி எடுத்தார இவ்வளவு நேரமா? அது இல்ல கிணத்தங்கரையில கசமசு ஒரே பேச்சு. கசமுசானு பேச்சா? என்ன சமாச்சாரம்? கோயில்ல கலாவதி ஆட்டத்துக்கு நம்ம அம்பலவாணர் போய் பாட்டு பாடினாராம். ஆட்டம் முடிஞ்சு அவர் கால்ல போய் விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டாராம். யாரு இவ? அவர் போயிட்டாராமா? அது என்னமோ இவ்வளவுதான் பேசிட்டாங்க. நாளைக்கு வேணா நான் கேட்டு வந்து சொல்றேன். என்ன நம்ம அம்பலவாணரா போயிருப்பாரு? சச்சா இருக்காரு. அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அட நீயா? நானேதான். நீங்க இந்த உலகத்துல இருந்தாதானே இன்னும் நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா நீல, அவ அகம்பாவத்தை அடக்கத்தான் நான் பாடினேன். அவ கர்வியா இருந்தாலும் எவ்வளவு அழகா ஆடினா தெரியுமா? அப்போ அவங்க சொன்னது சரிதான். யாரு என்ன சொன்னாங்க? ஒண்ணுமில்லை. அவ ஆட்டத்துக்கு நீங்க பாடி இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவ காசுக்காக ஆடுறவதானே. அவ காசுக்காக ஆடினாலும் கையளவு சோத்துக்காக ஆடினாலும் கலை கலைதானே. பெருப்பாடகன்னு என்ன இகழ்ச்சியா பேசின அவளே சாமின்னு கால்ல வந்து விழுந்துட்டா. அத நீ பாத்துருந்தேன்னா? அத நான் கண்ணால பார்க்கலன்னாலும் மத்தவங்க சொல்ல கேட்டேன். அதனாலதான் நான் பயப்படுறேன். அடே, உன் சந்தேகம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீலா, பரந்த உன் மனசுல இந்த மாதிரி அற்ப சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? நீலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி விட. நீலா, நீ போய் படுத்துக்க. முதல்ல நீங்க தூங்குங்க. ஆமா சிங்காரம், என்னப்பா இன்னும் உன் தங்கச்சியை காணா? ஆரம்பிக்கலாமா? அண்ணே, எனக்கு என்ன வேஷம்? என்ன கேளு. நீதான் சீதா, ஜனக மகாராஜா பொண்ணு. இவன் தான் உனக்கு அப்பன். அண்ணன் கதையிலடா. அவன் வந்து லட்சுமணன். அப்ப கைகை இந்த நிக்கிறான். இவன் தான். இவன் தாடகையில முன் தாடகை பின் கைகை இருக்கக்கூடாதா? நான் தான் உனக்கு புருஷன். கதையிலடா, ராமர் வேஷம்டா. அத சொல்லுடா. சரி, இப்படி வந்து நில்லு. தொடாம சொல்லி கொடுறேன். டேய், நீ இப்படி குறுக்க வந்தீங்கன்னா நடிப்பு வராராமா. அனுமார் வேஷத்துக்கு யாரு குருவே? அந்த சமயத்துல ஞாபகப்படுத்தினடா. அதுக்கு தாண்டா ஒரு ஆள் குறையுது. அந்த கூத்துக்கு அச்சாரம் கொடுக்க வந்தாரே ஒருத்தன், அவன் ஏறக்குறைய அப்படியே இருந்தான்டா. அவனையே போட்டுருவான். வள்ளி, எங்க சொல்லு. தந்தாய். நான் ஒண்ணு தரலையே. நீ ராஜகுமாரி, அப்பாவா தந்தாய் தான் சொல்லணும். சொல்லு. தந்தாயின்னு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்பான்னு சொல்லட்டுமா? ஆமா, ஒழுங்கா கூத்து நடத்தி முழுசா திரும்புற மாதிரி எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லு. சரிண்ணா சொல்லு. தந்தாய். சொல்லு. தந்தாய். இது தேரா அண்ணே, தொண்டை கரகரப்பா இருக்குண்ணே. அதுக்குள்ள வேணாம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். வா. ஏய், உள்ள பானையில இருக்கு, குடிச்சிட்டு வா. பானையை வச்சிட்டு வந்துரு. என்னடா
கண்ணகி கதைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தாக்கா ராமாயணமா இருக்கு. டேய், கண்ணகி கதையில ராமர் வரமாட்டார்னு எனக்கு முன்னாடி தெரியாதுடா. நான் ராமர் பாடத்தை தான் படிச்சு வச்சிருக்கேன். என்னடா ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு தெரியல. டேய், பாதி வந்து வேகாத கொழுக்கட்டை மாதிரி முதல கட்டி வச்சுட்டு எனக்கா தெரியாதுங்கிற இடிச்சனா? ஆமாம் போடு. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா. திருட்டு பயல முகர கட்டிக்கு ராமர் வேஷம் போட போறியா? இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ராமர் வேஷம் போடுறதுக்கு பொருத்தமான ஆளு, ரொம்ப சத்தியமா. மான தண்ணி குடிச்ச உடனே ஆளே மாறிட்டியே. சரி, நம்ம கதை அப்புறமேல வச்சுக்கலாம். அதை எங்கடா செஞ்சாரா? இந்த அன்னைக்கு இருந்தது. நீ போய் இந்த திரைச்சேலைக்கு அட்டாயம் கொடுத்துட்டு வந்துரு. பணத்தை கொடுற. அதிகாரம் பண்ணாதடா. பணத்தை எடுத்துக்கிறேன். நம்ம மேல பிரியம் தான். அவங்க அண்ணனை சரி கட்டி ஒரு மாதிரியா கழுத்துல தாலியை கட்டிட வேண்டியதான். அவனையா? சிச்சி, அவளைத்தான். நான் போய் வைத்தியம் கொடுத்துறேன். பத்திரம் பாத்துங்க. ஒரு விஷயம் சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க. இன்னும் உயிரோட தாண்டா இருக்கிற. எந்த இடத்துல கடிச்சது? கொண்டாங்க, கடிச்சா தெரியாமோ? கடிச்சா இருக்கிற குருநாதா, எதுக்கு இருந்தாலும் என்ன வெறுக்கிறீங்க? போய் போற நிலப்படி. ஐயோ ஐயோ, வள்ளி உட்காரு. ஐயோ வள்ளி, எங்க பரம்பரையில பாம்பு கடிச்சு கூட யாரும் செத்தது இல்ல. தேல் கடிச்சு எல்லாரும் செத்து இருக்கிறாங்க. எங்க தாத்தாவா அப்படித்தான் செத்தாரு, எங்க அப்பாவா அப்படித்தான் செத்தாரு. நானு ஐயோ அம்மா, எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இத வரேம்மா, இத வரேன். ஐயோ பா, ஐயோ 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 ஐயோ, வைத்தியர் வந்துருவாரு. இத இருக்குல்ல. ஐயோ, என்ன இருக்குது? வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லம்மா. வீட்டுக்கு வந்த சீதேவியை எட்டி உதச்சத மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே வேண்டாங்கிற. கலா, உனக்கு பொன்னால அபிஷேகம் செய்ய எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. கலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஆமா அக்கா, இப்படியே இருந்தா எப்படி? உங்களை நம்பி இருக்கிற இந்த கதி என்ன ஆகும்? அக்கா, இதுவரை உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சே பேசினதில்லை. இப்ப எனக்கு மனசு சரியா இல்ல. கச்சேரிக்கு போறது பெருசு இல்லக்கா. போய் ஆட வேண்டாமா? ஆடுறது நான் தானே. நீ ஆட போற. என்ன சொன்ன? நானும் ஒரு காலத்துல ஆடினவனாண்டி. ஆனா உன்ன போல யாருகிட்டயாவது மனசை பறி கொடுத்துட்டு இந்த மாதிரியும் மயங்கி போய் தெரியல. எக்கடாது கட்டுப்போ. நான் சொல்றது மட்டும் நல்லா நிலவுல வச்சுக்கோ. பழத்தை தேடி தாண்டி ஈ வரணும். பணம் ஈய தேடி போக கூடாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்னடி பங்கஜம் ஒரு யோசனை சொல்றா. என்னடி சொல்லு. மாமா, நீங்க இப்பவே போய் அம்பலவாணரை பார்த்து பேசி கலாவதி அக்காவோட நடனத்துக்கு பாடும்படி ஏற்பாடு செஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி சரியா போகும்? மாமா, அதான் நல்ல யோசனை. அம்பலவாணரை மட்டும் பாட சம்மதிச்சாருன்னா கலாவதி அக்காக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். பணமும் குவியும். சிந்தாமணி அக்காவும் மாற மாட்டாங்க. எப்படி? எனக்கு தோண்டி இந்த யோசனை. இப்பவே போறேன், வெற்றியோட வர்றேன். கும்பிட போனதையும் குறுக்க வந்தாப்புல நமஸ்காரம். வணக்கம். உங்களை தான் தேடி வந்துட்டே இருக்கேன். என்னையா? எதுக்கு? ஒண்ணுமில்ல, கலாவதியோட ஆட்டத்துக்கு நீங்க பாடினாத்தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஜனங்கள்லாம் உங்க பாட்டுன்னா அப்படி ரசிக்கிறா. நீங்க மறுக்காம சம்மதிக்கணும். என்ன சொல்றேன்? மன்னிக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மறுபடி இது சம்பந்தமா என்ன தேடி வர வேண்டாம். வண்டிக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமில்ல, சந்தையில இருந்து வரும்போது ஆரக்கால் ஒடிஞ்சு போச்சு. நீங்களா? நீ எங்கட போற? நாங்க கூட இப்பதான் சீரா எடுத்து வந்துட்டு இருக்கோம். கலாவோட வண்டியில இருக்கா. கூப்பிடுற பாருங்க. கலா, பாத்தீங்களா? பாத்துட்டு வந்துட்டே இருக்கா. யார் வந்திருக்கா பாரு. சுவாமி, உங்களை இங்கு சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, மழை வரும் போல இருக்கு, வாங்க. பேசாமடி, எனக்கு தெரியும். நீங்க புறப்படுங்க, வண்டியை சரி பார்த்துக்கிட்டு நான் புறப்படுறேன். நல்லா இருக்கு.
ஆபத்து காலத்துல கலா நீ பேசிட்டு இதோ வந்துட்டேன். சிந்தாமணி, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் தானா வந்திருக்கு. காரியத்தை கெடுத்துறாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. கலாவை அவரோட சேர்த்து அனுப்பிச்சிருவோம். எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். பேசாம வா. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். வாயேன். நன்னா இருக்கு. உங்களை மட்டும் தனியா விட்டு நாங்க போறதா? நீங்களும் கலாவும் அந்த வண்டியில போங்க. நானும் சிந்தாமணி இந்த வண்டியை சரி செய்து பின்னாலே வர்றோம். வேண்டாங்க, நானே வண்டியை சரி பார்த்துக்கிட்டு புறப்படுறேன். கலா பேசாம நின்னுட்டே இருக்கியம்மா, அழைச்சிட்டு போமா. என்ன தயக்கம்? வாங்க, சும்மா வாங்க. வாங்க போலாம். போங்கோ. வண்டியை சரி செய்யறது. எல்லோரும் வந்து விட்டார்களா? எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆனா அயோத்தி இளவரசர் தான் இன்னும் வரவில்லை. அடுத்து அவர் வந்து விட்டார்கள். அயோத்தி ராமனும் வந்து விட்டார். எல்லோரும் அவருக்கு எப்படி? நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றோம். இங்கு வீட்டிற்கும் 56 ராஜாக்களுக்கும் அடியேன் ஜனகன் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இதோ இந்த வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கே என் தங்கை இல்லை, என் மகள் ஜானகி மாலையும் அணிவித்து மறந்து விடுவார். இவன் ஒடிச்சுட்டான்டா, நான் எதடா ஒடிக்கிறது? அவன் எலும்ப ஒடி. அடே முதல்ல இத ஒடிச்சு உள்ள வை. கண்டத கட்டி விட்டு என்ன தானே அடிங்கடா. அண்ணா இல்ல அப்பா. என்னங்கோ சும்மா இருங்கோ, இங்க பத்தி எரியுது. அடே சிக்கு மன்னிக்கணும். வழக்கமா வில்ல வந்து ராமர் தான் ஒடிக்கணும். ஓ ஜனகரே, நீ சொன்ன? நீ என்ன சொன்ன? யாரு வில்லு ஒடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதை மாலை போடுவான்னு சொல்லல நீ? சொன்ன. அதுக்கு இப்ப என்ன? எங்க ஊருக்காரர் தான் வெள்ள வடிச்சது, அவருக்கு பட சொல்லியா மாலைய? அசூரும்பா சும்மா இருப்பல. இப்ப என்ன சொல்றீங்க?
என்ன செய்வோமா முழுக்க ஊர் போய் சேர மாட்டீங்களா? ஆறுதல் தினமே. ஜனங்களே, அரசர் வேஷம் போடுறதுக்கு ஆள் பத்தல, அதனால உங்க உள்ளூர்காரர் சுக்கு காத்து கொண்டு வந்த சுப்பை இவருக்கு அரசர் வேஷம் போட்டோம். வில்ல தொட்டு பார்த்துட்டு வந்துறியான்னு சொன்னோம். அவர் தூக்கி உடைச்சு விட்டாருங்க. தவறு செய்யறது இயற்கை, அதை மன்னிக்கிறது மனித தர்மம்ங்க. ஆஹா, சாக்ஷாத்ரி ராமரே வந்து சொல்ற மாதிரி. இவ்வளோ பெரிய கூட்டத்துல இவர் ஒருத்தருக்கு தாங்க அறிவு இருக்கு. ஆரம்பமே சரியில்லை. ஒரு ஆள் எரிஞ்சா அதை பார்த்து 4 பேர் எரிவாங்க. கூத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி குருவே, நம்ம விஷயம் என்னடா உங்க விஷயம்? அதான் கூத்துக்கு சம்பளம். எங்கடா நடந்தது கூத்து? மாரியம்மன் கோயில்ல. அங்க நடந்தது என்ன கூத்தா? அச்சாரம் வாங்குனீங்க, அதுலயும் ஒண்ணும் தரல. இப்ப சம்பளம் தராம இருந்தா எப்படிங்க? நான் என்னடா சொன்னேன்? கூத்து முடியட்டு சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. எங்கடா முடிஞ்சது? கூத்துதான் பாதையில் நின்று போச்சே. முழுசா என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. கூத்துக்கு தான் சம்பளம் தரல, உனக்கு கால கையை பிடிச்ச பாரு, அதுக்காக சம்பளம் தரல. என்னடா உன்னை யாரா காலை பிடிக்க சொன்னது? வேஷம் கிடைக்கும், நீதானடா விழுந்து விழுந்து பிடிச்ச. இதுக்கு தான் சொன்னேன், காலமுக்கால கழுத்தாமுக்குன்னு. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடா மரியாதை குறையுது? மனுஷன் உனக்கு மரியாதை வேறையா? அவனுங்க போகட்டும், அது வேற கதை. உன்னை நம்பி காய்கறி கடையே வித்து போட்டவன் அதுக்கு ஒரு வழியை சொல்ற. வழி? அவனுக்கு எந்த வழியில போனானுங்க? இந்த வழியில போனானுங்க. நீ இந்த வழியில போ. என் கூட கூட்டு சேர்ந்தவன்லாம் ஒவ்வொரு வழியில போயிட்டான். நான் எந்த வழியில போக? இந்த வழியில போறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பொண்ணை பார்க்கலாமா? பார்க்கலாமே. பொண்ணு உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை கூப்பிடுறேன். பள்ளி பள்ளி, அவங்க எல்லாம் வந்தாச்சு, வந்து நமஸ்காரம் பண்ணிக்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க, ரொம்ப அருமையா வளர்ப்பேன். நான் கிழிச்ச கோட்டை தாண்டாது. ஆமா, இதை உள்ள போய் பாத்துக்கிறேன். பள்ளி பள்ளி, இன்பமா ஓடிட்டாளா? வள்ளி வள்ளி, பொண்ணுங்க பொண்ணு கிணத்தடிக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னா இன்னைக்கு கோடை கழிக்க மறந்துருப்பான். இருக்கும் இருக்கும். என்ன பிள்ளை தலை தெரிக்க ஓடியார? இப்ப தலை போற ஆபத்து. எங்க அண்ணன் இல்ல, என்ன அவருக்கு ஒண்ணும் இல்ல. பணத்துக்காக ஆசைப்பட்டு 3 கொலை பண்ண முனுசாமி தலையில என்ன கட்டி வைக்க போறார். அவன் தலையில உன்னையும் கட்டுறான். வள்ளி, என்ன பைத்தியம் பிடிச்சு அலைய வச்சிடாத. அதனாலதான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பின் பக்கமா தப்பிச்சு ஓடியாந்து. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கட்டு. தாலியா? ஐயோ, ஜாதகம் பார்த்து சம்பிரதாய பிரகாரம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு கட்டுனா எப்படி? யோ, சம்பிரதாயப்படிதான் எல்லாம் நடந்துதா? அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. இப்ப என்ன செய்ய சொல்ற? இத கழுத்துல கட்டு. ஏன் கழுத்துல கட்ட? இதுக்கு முந்தி தாலி கட்டியிருந்தா தானே எனக்கு தெரியும். இங்க வா. எவனாவது வந்துருவா, ஒரு முடிச்சு போடும். ஏமா தர்மனே, தாமதமா வந்து பிடிக்க சொல்லி அவனை தாண்டி நான் அடிக்கடி கும்பிடுவேன். கும்பிடு. அங்க வாரு, லிங்க வெடிச்சு சிவன் வெளியில வராரு. சிவருமானே, நீயா எங்கடா வந்த? என் தங்கச்சி வள்ளி வந்தாடா. அது இருக்கட்டும்டா, தொழில விட்டுட்டியே, எப்படி சாப்பிடுற? எனக்கு தான் சாப்பாடு இருக்கவர. நாளையில இருந்து பாலும் பழமா சாப்பிட போறேன்டா. என் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்காரனுக்கே கட்டி தர போறேன்.
நீ தாண்டா சொத்துக்கு அலைய போற. நான் என்னப்பா ஏழை, நீ பணக்காரன் ஆயிட்டா கண்ணா பின்னான்னு கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஆமாடா, சொன்னா கேட்க மாட்டியா? என் தங்கச்சி வந்தா உடனே வர சொல்லு. நில்றா, உன் தங்கச்சியை கையோட கூட்டு போணுமா? ஆமா, உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்கா? உள்ளதாண்டா இருக்கு. வள்ளி, வள்ளி, நீ கூப்பிட்டா வரமாட்டான், நான் கூப்பிட்டா தான் வருவா. வள்ளி, அடியா வள்ளி. அடியா வள்ளியா? ஏன்டா பயமுறுத்துற? என்ன மச்சான்? மச்சானா, தலை கலைஞ்சிருக்கு, பூ வாடி இருக்குது. கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணாத, சமையல் பண்ணிட்டு இருந்தா. சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? இவன் யாரு? புறப்படி சீக்கிரம் வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு எப்படி நான் வர முடியும்? புருஷன் வீடா? இன்னும் 2 தடவை சொல்லு, பின்னாடியே வீட்டுக்கு போயிருவான். இங்க பாரு, நான் செத்தாலும் சரி உன்னை இவனை கட்டித்தர மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. அண்ணே, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா முடிச்சு போட்டேன், உன்னால அவுக்க முடியாது. அட பாவி, என் ஆசையில மண்ணை போட்டுட்டியே. ஏன்டா இப்படி பதற? பேசாம இங்கே இருடா, ஒருவேளை சாப்பாடுனாலும் ஒழுங்கா சாப்பிடுறா. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட பிறந்தவனா? அதுவும் கிடைக்காம நீ அலைய போற. டேய், இப்பவே போறேன்டா. வரும்போது 3 வேளை முனுசாமியோட வர்றேன். வந்து உன்னை ஒரு கை பாக்குறடா. பாருடே, இவன் ஏன் பெனாத்திக்கிட்டே இருக்கிறான்? நீ வா போலாம். வருங்கால மாப்பிள ஆப்பக்கடை வரையும் போயிட்டு வந்துடுறோம். இன்னுகிட்டே இருங்கடா. என்னையா பதற? பதறாம அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஆமாயா, ஒரு வெட்டி பைய என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி விட்டா. அப்படியா? ஆமாயா. இங்க பாரு, நீ 3 கொலை பண்ணது வாஸ்தவமா இருந்தா இந்த 4ஆவதா ஒண்ணு பண்ணு. ஏயா, இந்த சிதம்பரத்துல என்ன மீறின ஒருத்தன் இருக்கானா? இருக்கானே. யார் அவன்? வா காட்டு. காட்டு. இந்த ஊடுதானா? ஆமா. யார் அவன்? கூப்பிடு. வெளியே வாடா. இப்ப வரமாட்டானே. என்னடா இவன் தாங்க. இவன் தானா? ஆமா. இவன் வெட்டுறதுக்கு அந்த அருவாளு ஒரு தட்டு தட்டால போதுமே. அப்ப தட்டுங்க. ஏண்டா நீ 3 கொலை முனிசாமியா? 3 கொலையை பண்ணிட்டு ஊரா தம்பட்ட அடிச்சு தலையிற. நான் யார் தெரியுமா? 16 கொலை பண்ணிருக்கேன். அங்க சொல்லு. என் ஜாதகத்துல 18 கொலை பண்ணணும்னு இருக்குது. இன்னும் 2 தான் பாக்கி. அதுல ஒருத்தனை முடிவு பண்ணிட்டேன். யார் அவன்? பின்னாடி நிக்கிறானே சிங்காரம். இன்னொருத்தன்? நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இது? உங்களை சொல்றான். அண்ணே, 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 இவன் பேச்சு கேட்டு நான் இங்க வந்துட்டேன். நீ இவ்வளவு பெரிய ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. என் கையை எடுத்து விட்டுறேன். நான் ஊரை பார்க்க ஓடி போயிருவியா? போயிடுறேன். நான் யார் தெரியுமாடா? நரம்படி முருகன். என் வித்தையை நான் இது வரைக்கும் வெளியில காட்டல. அண்ணே, எழுந்திரி. இந்த பக்கம் இனிமே வரமாட்டியே. வரமாட்டேன். போ. சத்தியமா வரமாட்டேன். போடா. ஏண்டா 3 கொலை முனிசாமி உனக்கு அடியாளா? நரம்பு வேலை வேணாம், என் மேல வேணாம். அந்த வேலை வேணாம். நேரத்தை ரெண்டு பார்த்தா சொல்லிவிட்டேன். என்கிட்ட பல வித்தை இருக்குது. இருக்கட்டும், நான் வேற ஆளை கூட்டியா. வர வேண்டும், வர வேண்டும். அம்பலவாணர் என்பது நீர்தானோ? ஆம் சுவாமி. திருநீலகண்டர் என்று அழைப்பது உண்மைத்தானோ? ஆமாம் சுவாமி. வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன். அம்பலவாணரே, நானோர் பரதேசி, ஊரா சுற்றித் திருபவன். உங்களை பற்றி இங்கு கேள்விப்பட்டேன். சற்று இளைப்பாறை விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை சரிதானே? தங்களை விருந்தினராய் பெற பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் சுவாமி. உள்ளே வாருங்க. நல்லது. அமருங்க. நீலாவதி, சீரும் சிறப்போடும் வாழ்வாயாக. அப்பனே, இது என் மனைவி. நல்ல குணவதி, மனம் போல் வாழ்வாயாக. நீலா, சுவாமிகள் பசியார. இதோ வந்துட்டேன். அம்பலவாணரே, சுவாமி. இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரிகிறதே. என்ன சுவாமி? உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடையாதோ? அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு இல்லை சுவாமி. அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, முகத்தில் தெரிகிறதே. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வயதானம் என்று கூட பாராமல் என்னை இப்படி காக்க வைத்து வாட்டுகிறீர்களே. வாயு உபச்சாரம் தான் பலமாக இருக்கிறது. சுவாமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு தயாராகிவிடும். கொஞ்சம் பொறுங்கள் சுவாமி. நீலா,
முடிஞ்சிருச்சா? இதோ முடிஞ்சிடும். நீங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு இருங்க. என்ன ஆயிட்டா? இது ஆகிவிடும் சுவாமி. இல்லை என்று சொல்லியிருந்தா நான் வேறு இடத்துக்கு சென்றிருப்பேனே. இதோ ஆகிவிடும் ஆகிவிடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த வயதான கணவன் பசி தாங்க முடியாமல் துடிப்பது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமல்லவா? ஐயனே, கொஞ்சம் பொறுத்தருள வேண்டும். வராத விருந்து வந்த மகிழ்ச்சியில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, சுவாமி உட்காருங்க. நன்றாய் உபசரித்தீர்கள். இப்பொழுது வந்து கூப்பிட்டீர்களே. நல்ல வேளை, இந்த எளிய உணவு போடுவதற்கே இவ்வளவு தாமதம். அறுசுவை உணவு போடுவதென்றால் ஏதேது ஒரு மாமாங்கமே ஆகியிருக்கும் போல் இருக்கிறது. பரவாயில்லை, அம்பலவாணரே விடுவாரும். அம்பலவாணரே, இது என்ன தெரிகிறதா? திருவோடு சுவாமி. இது பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் இதன் சக்தியை நீ தெரிந்து கொண்டால் அதிசயித்து போவார். இது சகல மகிமையும் பொருந்தது. நான் தேசாந்தரம் சென்று திரும்பி வரும் வரை இதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியது உன் பொறுப்பு. முடியுமா உன்னால்? ஆகட்டும் சுவாமி. அப்பனே, இதை சாதாரண மண்ணோடு என்று நினைத்து கவனத்தை எங்காவது வைத்துவிட்டு பிறகு தடுமாறக்கூடாது. என்ன, உன்னை நான் நம்பலாமா? ஐயனே, என் உயிரினும் மேலாக இதை நான் பாதுகாத்து தாங்கள் எப்போது வந்து கேட்கிறீர்களோ அப்போதே தருவேன். நல்லது, நான் புறப்படுகிறேன். கவனம் இருக்கட்டும். ஆகட்டும் சுவாமி. மாமா, நீங்க சமைக்குமா? இருக்கேம்மா. எங்களுக்கு என்னம்மா குறை? இருக்கட்டும். நீலா, குழந்தைய பாத்தியா? முருகன் மாதிரியே இருக்கா. குழந்தை கடவுள் அம்சம் தானே. அக்கா, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு பரப்புறோம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மறுபடி திருவிழா வரும்போது வரேன்க்கா. சரிம்மா. மாமா வரட்டுமா? சரியம்மா, சரி. போயிட்டு வாம்மா. உங்களுக்கு கூட மறதி உண்டு என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. நீ என்ன சொல்கிறாய் தேவி? தொண்டு கிழமாகி உங்கள் கருணைக்காக காத்திருக்கிறார்களே அம்பலவாண தம்பதிகள், கவனம் இல்லையா? கவனம் மட்டுமல்ல, கருணையும் இருக்கிறது. அதற்கு காலமும் இப்பொழுதாரை கரிந்திருக்கிறது. நீ கவலைப்படாதே. ஓடு கொடுக்கிறீர்களா? நீலகண்டரை, இந்த ஓட்டை கொடுத்து என்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைப்போ? ஏன் என்னை அடையாளம் தெரியவில்லையா? ஐயனே, தாங்களா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். முதலில் தங்களை யாரென்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஏழையின் வீட்டுக்கு தாங்கள் மறுபடியும் எழுந்தருளியது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். அமருங்கள் சுவாமி. நீலா, உங்கள் விருந்து எனக்கு வேண்டாம். நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. சீக்கிரம் முன்பு நான் உம்மிடம் தந்த திருவோட்டை எடுத்து வாரம் நான் போக வேண்டும். இதோ கொண்டு வருகிறேன். அதுவரையில் கொஞ்சம் இளைப்பாருங்கள் சுவாமி.
நாகரிகம் அலங்கோலம் செய்து விடுகிறது. நீலா, நீலா, யோகியார் கொடுத்த ஓட்ட காணல. காணலையா? அத இந்த பெட்டியில தான் வச்சீங்களா? இல்ல வேற எங்கேயாவது? இல்லவே இல்லை, இந்த பொட்டியில தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எப்போதாவது இந்த பொட்டிய? எனக்கு எதுவுமே தெரியாது. கடவுளே, இது என்ன சோதனை? ஓடு எப்படி மயமா மறைஞ்சது? மகிமையான ஓடுன்னு வேற சொன்னாரே. ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்வேன்? நீலகண்டரே, எனக்கு நேரமாகிறது. சீக்கிரம் திருவோட்டை எடுத்து வாருங்கள். நான் எப்பொழுது வந்தாலும் என காக்க வைப்பதே உங்களுக்கு தொழிலாய் போய்விட்டது. இதோ வருகிறேன் சுவாமி. நீலா, நிலைமையை அவர்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் கடவுள் விட்டவளே. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். உன் புருஷனை திட்டுவதற்காக நான் இங்கு வரவில்லை. எனக்கு வேண்டியது என் ஓடு. ஐயனே, ஏதோ சோதனை போல பெட்டியில் வைத்திருந்த ஓடு மாயமாய் மறைந்திருக்கிறது. என்ன நீலகண்டா, பெட்டியில் வைத்திருந்த ஓடு ரெக்கை முளைத்தா பறந்துவிடும். நன்றாக தேடிப்பா. நன்றாக தேடி பார்த்து விட்டேன் சுவாமி. புரிந்து விட்டது உன் எண்ணம். என் மகிமை பொருந்திய ஓட்டை திருடுவதற்காகத்தான் நீ இவ்வளவு நாளும் ஓடுகள் தானம் செய்வது போலவும் சிவநேசன் போலவும் நடித்திருக்கிறாய். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஓடுகளை தானம் செய்யும் அம்பலவானவா ஒரு பரதேசன் ஓட்டை திருடுவார் என்று ஊர் மக்கள் உன் பக்கம் பேச வேண்டுமா? அதனால் சுவாமி வேண்டாம். உன் திருட்டு தளத்தை ஊரார் அனைவரும் அறியும்படி செய்து என் மண் ஓட்டை வாங்கிக் கொண்டுதான் நான் இருந்து போவேன். உன்னை நான் விடப்போவதில்லை. சுவாமி, சுவாமி, தங்கள் திருவோட்டை திருடும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. என்னை நம்புங்கள் சுவாமி. சரி, உண்மையிலேயே ஓடு காணவில்லை என்றால் உன் பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. நான் வந்த வழியே போய்விடுகிறேன். எங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே சுவாமி. ஓஹோ, அப்படி என்றால் உன் மனைவின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு. என்னப்பா, என்ன? ஏன் இருவரும் இப்படி விழிக்கிறீர்கள்? சுவாமி, நானும் என் மனைவியும் ஒரு சபதத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. தனித்தனியாக குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறோம். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. நல்ல திருடனப்பா, நீ நல்ல திருடன். எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒரு பதிலை தயாராக வைத்திருக்கிறாயே. இது ஒன்று போதும் நீ சரியான திருடன் என்பதற்கு. என்ன செய்கிறேன்பா? நட சிலை நியாய சபைக்கு அங்கே போய் கேட்போம் நியாயம். நீலகண்டன், இளமே புகழும் அம்பலவாணரை கைதி போல் நடத்தி அம்பலத்துக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்திய நீர் யார்? நான் யார் என்பதை பிறகு நடந்ததை கேளுங்கள். முதலில் நடந்ததை கேட்பது பிறகு. எங்கள் மதிப்புக்குரிய அம்பலவாணரை திருடனை போல் இழுத்து வந்த காரணம் என்ன? திருடனை போல் என்ன, இவன் திருடனேதான். இவரை திருடன் என்று கூற உமக்கென்ன தகுதி? மந்தத்தில் வழக்குரைக்க வந்திருக்கும் யோகினா குற்றவாளியா கொண்டு வரப்பட்டு இருப்பவர் அம்பலவாணர். இதுவே எங்கள் இரண்டு பேருடைய தகுதியும். இது போதாது. விசாரணை வேண்டும் என்றால் விவரமும் வேண்டும்.
நான் ஒரு சிவயோகி. நாடும் காடும் வானும் நிலமும் எமது இல்லங்கள். உடுத்திய காவியும் இறந்துண்ணும் திருவோடும் எமது சொத்துக்கள். புண்ணிய யாத்திரை போகும் வழியில் இவ்வூர் வந்தேன். கையிலிருந்த திருவோடோ அந்த இறைவனுக்கன்றி வேறு ஒருவருக்கும் கிடைக்காத அவ்வளவு மகிமை பொருந்திய ஓடு. காடு மேடு சுற்றி ஈசன் கோயில் காணப்போகிறேன். இந்த ஓட்டை காப்பாற்றி நான் திரும்பி வந்து கேட்கும் போது கொடு என்று இவன் தால் தந்தேன். நல்லவன், நாணயமானவன், பக்திமான் என்றெல்லாம் நம்பினேன். யாத்திரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து கேட்கிறேன், பாத்திரத்தை காணவில்லை என்கிறான் பாவி. அம்பலவாணரே, நம்பலாமா இந்த கதையை? நம்பலாம். யோகியார் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவர் தந்த திருவோட்டை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக போட்டு வைத்திருந்தேன். திரும்பி வந்து கேட்டதும் பெட்டியை திறந்தால் ஓடு மாயமாய் மறைந்திருக்கிறது. மறைத்து வைத்த ஓடு மறைந்து போய் விட்டதாம். எலி கடித்ததோ இல்லை பூனை இழுத்ததோ, எவன் தான் திருடனோ இல்லை இவனே அவனோ? யோகியாரே, அம்பலவாணர் தான் திருடினார் என்பதற்கு யார் சாட்சி? அந்த ஆண்டவரே சாட்சி. அம்பலவாணரே, நீர் திருடவில்லை என்பதற்கு சாட்சி அந்த நீலகண்டனே சாட்சி. உங்கள் சாட்சிகள் இந்த சபைக்கு எப்படி ஐயா வருவார்கள்? ஏன் வரமாட்டார்கள்? பக்தி உள்ளவன் சக்தி உள்ளவனாக இருந்தால் பரமனே வந்து படியேறு நின்று தன் பக்தனை காப்பாற்ற மாட்டானா? ஏழை அழைத்தால் இறைவன் வருவான், பக்தன் அழைத்தால் பரமன் வருவான், பல்லவன் அழைத்தால் நல்லவன் வருவான், இவன் அழைத்தால் எவன் வருவான்? அவன் வருவான். அந்த சிவன் வருவான், அந்த நீலகண்டன் வருவான். வந்தானா நீலகண்டன், தந்தானா காட்சி, இல்லை சொன்னானா சாட்சி? என்னப்பா அம்பலவானா? அம்பலவானரே, நம்பினேன் அவனை, நம்புகின்றேன் இன்னும். நம்பினேன் நானும். நடந்ததே வேறு. சரி, அவன் சொல்வது பொய்யல்ல என்றால் கட்டிய மனைவியின் கையோடு கை சேர்த்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்கிறேன். தீண்டுவதில்லை மனைவி என்கிறான் திருடன். தர வேண்டாம் திருவோடு, சத்தியமாவது செய்யலாமே கையோடு. யோகியார் கேட்பது நியாயம்தானே? அம்பலவாணரே, நீர் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் உமது மனைவியின் கரம் பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுப்பதில் உமக்கு என்ன சங்கடம்? தீண்டாமை என்பது ஜாதிகளில் தானா, இல்லை இந்த சிதம்பரத்தின் மனைவிகளிடமும் உண்டா? இல்லத்து ரகசியங்களை சபைக்கு இழுப்பது யோகியாருக்கு முறையல்ல. உங்கள் கதையை சொல்ல வேண்டாம், காரணத்தை சொல்லலாம் அல்லவா? காரணமும் சபையில் சொல்ல முடியாததாக இருந்தால் சபையின் தீர்ப்பு எனக்கே சாதகமாக இருக்கும். அம்பலவாணரே, எங்கள் நம்பிக்கை குறைகிறது. யோகியார் கடைசி பட்சமாக கேட்பது நீர் உமது மனைவியின் கரம் பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதானே? அதையும் நீர் செய்ய மறுத்தால் நாங்கள் எப்படி உம்மை நம்புவது? எனவே யோகியார் கேட்பதை போல் நீர் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இது எங்கள் தீர்ப்பு. பாருங்கள் பாருங்கள், இங்கேயும் திருடனின் குணத்தை. கம்பை தொடும் கைகள் கையை தொடக்கூடாதோ? உள்மனது உறுத்துகிறது. தான் திருடன் என்பது அவனுக்கே புரிகிறது. கையை தொட்டால் தலையா வெடித்துவிடும். தில்லை 3000 பெருமக்களே, எல்லை கடக்கிறதன் கோபம். நான் என் சுயரூபத்தை காட்டுவேன். நான் யார் என்பதை இவனுக்கு அறிவுறுத்துவேன். நீலகண்டம், இதில் தயக்கம் எதற்கு? எங்கள் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியதானே உங்கள் கடமை. பலவானரே, எங்கள் தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். உமது மனைவியின் கையை பற்றிக் கொண்டு சத்தியம் செய்து கொடுங்கள். நீலகண்டம், அம்பலவாணரே, இனிமேல் தயக்கம்? கண்ணிழந்தொரு காலம் என்னையே நான் மறந்து கணிகையின் வீடு சென்றேன். கண்ணிறை மனைவிதன் கட்டளை தான் கேட்டு
கை நீட்டி சபதம் செய்தே ஆண்டவன் தான் வந்து ஆணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டேன். ஆண்டவன் தான் வந்து ஆணையிட்டாலும் அதை அணுவளவும் மீறமாட்டேன். அழியாத சத்தியம் ஒன்றுதான் தெய்வமேனும் நினைவோடு மூழ்குகின்றேன். நினைவோடு மூழ்குகின்றேன். நினைவோடு மூழ்குகின்றேன். மெய்யன்பர்களே, சலனமில்லாத உங்கள் உள்ளத்தாலும் சத்தியம் தவறாத உமது பக்தியாலும் எமது சோதனைகளில் வென்றுவிட்டீர். என்றும் இந்த இளமை மாறாமல் எம்மோடு வாழ்ந்திருப்பீர்களாக.